அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறேன். பிரெட் வித் சிக்கன் சாண்ட்விச் பண்ண போகிறேன். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, அப்புறம் குடமிளகா, கேபேஜு, இது வந்து சீஸு, நான் வீட்டில் பண்ண சீஸ், இது மொசரல்லா சீஸு, அப்புறம் ப்ரெட்டு, இங்கே வந்து பட்டர், இது வந்து சிக்கன். நான் வந்து உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன். कढ़ाई वचिटें मम्मी मम्मी मेरी साइकिल ही नहीं बलदा ना मम्मी मेरी टायर है मामा बलदा दो तीन गत्ता मम्मी எண்ணெய் போடுறேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கட் கட். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயத்தை போடுறேன். இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சோண்டு வதங்கினாலே போதும். இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுனால கொஞ்சம் நல்லாவே இதாகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதுலேயே இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கேரட், குடமிளகா, இன்னும் இந்த இது தண்ணியெல்லாம் போடுறதில்ல, அந்த எண்ணெயிலேயே எல்லாம் நல்லா வதங்கணும். அதனால எல்லாமே போட்டுக்கலாம் அப்படியே. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போடணும். டேஸ்ட்டுக்கு ஏற்று போட்டுக்கலாம். அப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் போடுறேன், அப்புறமேட்டு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு. அதில் இந்த சிக்கனை போடுறேன். கட் பண்ணியிருந்த சிக்கன் எல்லாமே போட்டுறேன். நல்லா வதக்கணும். கொஞ்சம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சிக்கன் நல்லாவே வெந்திருந்துச்சு. இப்போ வதக்கணும்னு ஒன்றும் இல்லை, சிம் பண்ணிக்கலாம். இந்த மயோனீஸு நான் வீட்லேயே செஞ்சது. இந்த மயோனீஸ் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம்.
தவா கரம். இது முடிஞ்சிருச்சு. இது ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது வந்து இந்த இதில் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். ஆஹா சரி, நல்லா போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டு இதுலேயும் 2 இதுலேயும் போட்டு चीज़ कट कर सुना இந்த சீஸை இப்போ இதில் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் போடுறேன். கட் கர் எல்லாம் போட்டாச்சு. இந்த ப்ரெட்டு இதில் நல்லா போட்டு அமுத்தி விட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா அமுத்தி விட்டுடலாம். தோசை கல் வச்சுருக்கேன், சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் பட்டர் போடுறேன். இந்த பட்டரில் போட்டு இதையும் போட்டு நல்லா பட்டை மாதிரி வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் பட்டரு போட்டு விட்டோம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம நல்லா பிடிக்கும். திருப்பி போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் மேலேயும் பட்டரை சேர்த்தா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் நல்லா பட்டர் சேர்த்து நல்லபடியாகவே கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த ரெண்டையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இங்கே கட் பண்ணுறேன். நடுவில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாண்ட்விச் ரெடி. எங்கள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கட் கரு. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்கு பாருங்கள். சாப்பிட்றேன். சூப்பர். Bye.